ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, அந்த சேர்மன் வந்து ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ் ரூமுக்கே வந்து அடித்து அசிங்கம்லாம் படுத்தியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகமாக ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, நான் கேள்விப்பட்டேன் அந்த சேர்மனுக்கு எவ்வளோ திமிரு, நான் போயிட்டு அவங்கள கேட்காம விட மாட்டேன் அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா அது என்னோட பிரச்சனை, ஸோ அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் உள்ளே வராதிங்க அப்படின்ட்டு. என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட அம்மாவா, எனக்கு உங்களை நினச்சாவே அசிங்கமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் மறுநாள் ஸ்கூலுக்கு வரும்போது பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜின்னு ஓடி வந்துட்டுருக்கான். இங்கே பாரு, நேற்று எங்கள் பாட்டி பண்ணதுக்கு நான் சாரி கேட்குறேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம பிஏ இருக்கான்ல அவன் வரான். இங்கே பாருங்கள் சார், இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. நீ ஏன் இங்கே வந்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சேர்மன் தான் 24 மணி நேரமும் உங்கள் கூடவே இருக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இவனுக்கா செம்ம கடுப்பாயிருது. இங்கே பார், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி கத்த ஹீரோயின் கடுப்பாகிடுறா. இங்கே பார், நீ வந்து கிளாஸ் ரூமுக்கு போ, நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. இவன்ட்ட நீ என்ன பேச போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போன்னு சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிளி பண்ண நீ செத்துருவ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கு. சேர்மன்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் ஜின்னுக்கிட்ட இருந்து ஃபுல்லாகவே வேலைக்கு போகிறேன், அப்புறம் போன டைம் கொடுத்த காசு வந்து எனக்கு பத்தலை, இந்த டைம் வந்து நிறைய கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் இந்த ஊரை விட்டே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி யார்கிட்டையுமே சொல்லாமல் ஃபாரின் கிளம்பியிருந்திருப்பா. போகும்போது எல்லாமே ஜின் கூட இருந்த அந்த மெமரிஸ் எல்லாம் தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அண்ட் அவள் பார்த்திங்கன்னா, ஜின்னு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடாத, என் மேலே இருக்கிற கோவம் உனக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டு போயிருந்திருப்பா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக அழுதுட்டுருக்காளா. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி வந்துடுறா. என்னம்மா, இந்த கு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணணுன்ற ஆசை அப்படியே சுக்கா போயிடுச்சா அப்படின்ட்டு. இவளுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுனியோ அதே தானே இப்போயும் பண்ணியிருக்க, நீ சுத்தமாக மாறவே இல்லையில. நான் மட்டும் அந்த ஃபேமிலியில் கல்யாணம் பண்ண முடியாமல் போகலை, நீயும் தான் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ ஸ்கூலில் நடந்த சில விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டே எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் இருந்து ஹீரோ மாதிரி இறங்கி போக, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தங்கச்சிக்காரி அவனை பார்க்க அப்படியே லவ்வில் மயங்கி விழுந்திருப்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கிட்ட நம்ம எப்படியாவது பேசி ஆகணும் அப்படின்னு ஒரு சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் அவனோட பிளேஸில் வச்சுருந்துருப்பா. ஸோ இதுக்கப்புறம் ஜின்னு அந்த இடத்துக்கு வர அந்த சாக்லேட் டப்பாவை பார்த்தோன்னா ஹீரோன்ட்ட தான் போய் கேட்டுட்ருக்கான், ஏய் நீ தான் எனக்காக வாங்கி கொடுத்தியா அப்படின்ட்டு. இல்லைப்பா நான் வாங்கலை அப்படின்ற மாதிரி அவள் சொன்னதும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எடுத்து அந்த டப்பாவை கொடுத்துட்றான். இவளுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே ஹீரோயின் நல்லா தானே நடக்குது அப்படின்ட்டு ஹீரோயின் மேலே செம்மையாக கடுப்பாக இருந்திருப்பா. ஹீரோயினை சும்மாவே விடக்கூடாது, இவளை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இவங்க 2 பேரும் ஸ்கூலில் ஒன்றா சுற்றும் போது சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதை பார்த்தீங்கன்னா சேர்மனோட வீட்டில் கொடுத்துட்டு வந்திருப்பா. இதை சேர்மன் பார்த்துட்டு தான் ஸ்கூலில் வந்து அவளை பயங்கரமாக அடித்து அசிங்கப்படுத்தியிருக்கோம். இதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு அப்புறம் காசெல்லாம் கொடுத்து ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்கோம்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். இவளும் ரொம்பவே சோகமாக ரிட்டன் வீட்டுக்கு வரா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி உட்காந்துட்ருக்கா. என்னம்மா நல்ல அடியெல்லாம் வாங்கிட்டு வந்தியா அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கு பயங்கர ஷாக்கு, இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு திரும்பி பார்க்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டல் கவர் ஒன்று இருக்கும். இதே கவர் தான் அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா தூக்கி மூஞ்சியில் போட்டிருக்கோம். ஓ, இந்த வேலை பார்த்தது நீந்தானா, இப்போ தான் தெரியுது, நீ எதுக்காக என்னை வெறுக்கிற அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிருப்பா. அப்போ இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து என் அப்பாவை என்கிட்டேருந்து திருடுனீங்க, இப்போ நீ என்னன்னா ஏன் ஜின்னை என்கிட்டேருந்து திருட பார்க்குறியா அப்படின்ட்டு அப்போவே வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இருந்திருப்பா. இதுக்கப்புறம் ஜின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கதறிட்டு இருக்கான், எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் என்னை விடுங்க அப்படின்ட்டு. இங்கே பார், நீ வெளியே எங்கேயுமே போகக்கூடாது, உன்னோட ரூம்லேயே போய் நீ அடைஞ்சிக்கட அப்படின்ட்டு, நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடனாலும் சரி அப்படின்ட்டு. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா மனசே கேட்க மாட்டுது. ஹீரோனுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ஃபோனே எடுக்க மாட்டா. இவனால் உருப்படியாக ஒரு வேலை கூட பண்ண முடியல, எங்கே தான் போயிருப்பாளோ அப்படின்ட்டு. சரி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வெளியே வந்து லிஃப்ட்டுக்கிட்ட வரான். கரெக்டாக அவள் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. ஒத்த வார்த்தை கூட பேசலை. ஸோ இவனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக அவளோட ரூம்குள்ளே போயிட்டு கதை வடிச்சிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இதுக்கப்புறம் ஜின்னை காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா எப்படின்னாச்சும் நம்ம இந்த வீட்டிலேருந்து எஸ் ஆகி போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே வெளியே எட்டி பார்க்குறான். அவங்க பாட்டி பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டுருக்கு, இதாண்ட சாக்கு அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை போட்டுட்ருக்கான். அதாவது ஜன்னல்லேருந்து எகிரி குதிக்கிற மாதிரி ஒரு செட்டப், அந்த துணியெல்லாம் கட்டி கீழே இறங்குவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சுட்ருக்கான். அப்போ இவங்களோட ஆள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்குறாங்க.
அட நம்ம முதலாளியை காணோம் காணோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வெளியே போய் தேட பார்த்தீங்கன்னா ஒரு கர்டனுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருந்திருப்பான் போல. ஸோ வெளியே வரான் முட்டா பையங்க, நான் எப்போ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து குதிப்பேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அழகாக வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த சேர்மனை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா நேராக அந்த மாலுக்கு தான் வந்திருக்கு. நேராக ஹீரோன்ட்ட போய், எங்க பார், நீ இதுக்கப்புறம் இங்கே வேலையே பண்ண முடியாது, நான் ஒரு சேர்மனா ஒன்று இங்கேருந்து வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியலை. அந்த சைடு ஜின்னு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கான். ஒரு டாக்ஸி வருது. ஸோ அதில் ஏறி அவன் அங்கேருந்து எஸ் ஆக இதை பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்யூரிட்டிஸ் பார்த்துறாங்க. ஸோ கால் பண்ணி எல்லாத்துக்கிட்டுமே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி முதலாளி தப்பிச்சு போகிறாரு அப்படின்ட்டு. அந்த சைடு அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோ கிட்ட தான் வந்துட்டுருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியணும், அந்த லியான்சுவை யார் இங்கே வந்து ஹையர் பண்ணா அப்படின்ட்டு. நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் வந்துட்டு இருக்கான்ல, சார் பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் நிறுத்துங்க, நான் ஃபோன் வாங்கணும் அப்படின்ட்டு. ஏன் சார் ஏதாவது எமர்ஜென்சியா, என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு அவரோட ஃபோனை எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்ணுறான். ஹீரோ தான் இங்கே பிஸியாக இருக்கானே, ஸோ அந்த ஃபோனை எடுக்கவே முடியல. அவளோட பேக்ரவுண்ட் தெரியாமல் நீ எதுக்காக அவளை ஹையர் பண்ண அப்படின்ட்டு நான் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணேன், அவளுக்கும் ஜின்னுக்கும் என்ன இருந்தது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. எது தெரியுமா, தெரிஞ்ச இந்த விஷயங்கள் பண்ணியா, நீ என்ன பிளான் போட்டுட்ருக்க, ஜின்னோட லைஃப்பை மொத்தமாக அழிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் வேறு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, நீ எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுப்பாகி கத்திட்டு இருக்கு. பிஏ பார்த்தீங்கன்னா சில விஷயங்களாம் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் தப்பாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, ஜின்னை ஒரு உருப்படியான வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் லியான்சுவை இந்த கம்பெனியில் சார் வந்து ஹையர் பண்ணாங்க அப்படின்ட்டு. என்ன முட்டாள்தனமான யோசனையாக இருக்குது, இதெல்லாம் பண்ணவே கூடாது, நான் வந்து அவளை ஃபயர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் ஆல்ரெடி அவளை ஃபயர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவனுக்கு கடுப்பாயிருது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க, அவள் அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு எம்ப்ளாயி, அவளை நம்ம ஃபயர் பண்ணோம் அப்படின்னா நிறைய பிளான்ஸ் வந்து சொதப்பிடும், கொலாப்ஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எது அவன் இங்கேருந்து போனால் இந்த கம்பெனியே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிருமா, என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. சேர்மன் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இப்போ என்ன சொன்னேன், சேர்மன் நான் சேர்மன் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டுரு, அப்படி இல்லைன்னா நீயே இங்கே வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் ஆகிட்டுருக்கு. அப்போது அந்த சேர்மனுக்கு ஒரு கால் வருது. ஸோ என்ன சொன்னாங்கன்னு தெரில, அங்கேருந்து போயிட்டுருக்கு. அதே சமயம் ஜின்னுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வந்து சேருது, அது என்ன அப்படின்றதும் தெரியலை. இந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களோட பிஏ போல் அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு, மேடம் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ட்டு. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஜின்னு வந்து போலீஸோடு வந்திருக்காரு அப்படின்ட்டு உங்களுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. உள்ளே போய் பார்த்தா இவங்க என்ன ரூம்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க, என்னோடய ஃப்ரீடமை வந்து தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான் போல். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது, அவங்க உங்களுக்கான சுதந்திரத்தை அவங்கவுங்க தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஐயோ சார் இந்த அரக்கருக்கு வந்து என்னோடய பேரன் தான் சார், லூஸ் மாதிரி இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான், நீங்கள் கண்டுக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் பேசி சமாதானப்படுத்தி அங்கேருந்து அமுச்சு வச்சிடுறாங்க. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். ஸோ ஜின்னு பார்த்தீங்கன்னா மைக்கு என்னை காப்பாற்று, இவங்க என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, என்னை அடைச்சி வைக்கிறாங்க அப்படின்ட்டு. சேர்மன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. அவன்கிட்ட போய் ஏன் சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் தானே அப்படின்ட்டு. அவனை எதுக்காக திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம், ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கா எல்லாத்தையுமே இப்படியே திட்டிகிட்டே இருங்க, எங்கே போய் முடிய போதும் அப்படின்ட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா கடுப்பாகி மேலே போயிட்டுருக்கான். அந்த சைடு ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த நெய்பர் கூட பாரில் உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்ருக்கா. இந்த கூ ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க எனக்கு எனிமையாகவே பிறந்திருப்பாங்க போல். எப்போ பார்த்தாலும் எனக்கு ப்ரெஷரு டென்ஷனு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கானுங்க, அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நாசமாக போயிடணும் அப்படின்ட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கா. நெய்பர் தான் இவளை சமாளித்து ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தள்ளாடி வந்துட்டுருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாயிடுறான். டேய் மறுபடியும் இவளை நீ வந்து குடிக்க வச்சிட்டியா, அதுவும் என்னோட ஷூவை நீ எதுக்கு போட்டு உள்ளே வந்திருக்க அப்படின்ட்டு. நெய்பர் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுறான். ஏண்டா இப்போ அவனோட ஸ்லிப்பரை போட்டு உள்ளே வந்ததான் உனக்கு பிரச்சனையா, அவள் குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்கா, அதெல்லாம் ஏன் என்ன அப்படின்றதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிலையா அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளை நான் பார்த்ததில்லை அப்படின்ட்டு நெய்பர் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக திட்டிகிட்டு இருக்கான். என்னது என்னை பார்த்து நீ எப்படி அப்படிலாம் சொல்லலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா போய் தூக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு எதுக்கு தான் நீ இப்படிலாம் குடிச்சிட்ருக்க அப்படின்ட்டு. ஃபோன் பார்த்து இவ பார்த்தீங்கன்னா வாமிட் பண்ண அவன் எகிரி குதிச்சு ஓடிட்டுருக்கான். அத்தடி இவ திருந்தவே மாட்டா அப்படின்ட்டு.
இதுக்கப்புறம் அவளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குளிக்கலாம் வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தூங்க வச்சிட்ருக்கான். சரி இந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே போத்தி விடலாமே அப்படின்ட்டு போத்தி விட்றான். அப்போ இவ பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே இருக்கா. டேய் டேய் ஹீரோ, நீ சரியான ட்ரைனேஜ் குழிடா அப்படின்ட்டு. எது நானா நானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாண்டா நீ தாண்டா அப்படின்ட்டு. சரி ஏன் அப்படி சொல்கிற, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. ஏன்னா நீ எனக்கு என்ன பண்ணலை, உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கலடா. என்னோட வேலை போச்சு, என்னோட நேம் கெட்டு போச்சு, இப்போது என்னோட இதயத்தையே நான் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கு. அந்த நேரம் இவ பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்க, இவனுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. எந்திரிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வசதியாக அவனோட கையில் போய் செட்டில் ஆயிடுறா. ஸோ இவனுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, திருன்னு முழிச்சிட்ருக்கான். சரி நம்மளும் இங்கேயே தூங்கிடலாம் அப்படின்ட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டான் போல். அப்படியே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறா. இவளோட கையில் யாரோ தூங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இவளும் திரும்பி பார்த்தா ஹீரோ தான் நல்ல பவ்யமாக அந்த பொம்மையை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆத்தாடி என்ன நடக்குது அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு இருக்கா. ஸோ ஹீரோ எந்திரிச்சு பார்க்குறான். ஐயோ இங்கேயே நம்ம செட்டில் ஆகிட்டோமா அப்படின்ட்டு. திரும்ப பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே போற்றி விட்டுட்டு பக்கத்தில் அந்த பொம்மையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவன் போனதுக்கப்புறம் ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்குறா. ஆத்தாடி இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எது வரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு மட்டையாக இருந்திருப்பா. ஹீரோ அங்கேயே செட்டில் ஆகியிருந்திருப்பான். ஸோ மார்னிங் போல் ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் தூங்கி கிடப்பான். அவளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. ஸோ தூங்குற மாதிரியே இப்போ பார்த்திங்கன்னா ஆக்டிங்கை போட்டிருப்பா. ஹீரோ இப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறான். ஐயோ இங்கேயே நம்ம செட்டில் ஆகிட்டோமோ, சரி எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்ட்டு பெட்ஷீட் எல்லாத்தையுமே போற்றி வச்சுட்டு அந்த பொம்மையும் தூக்கி அவள் பக்கத்தில் போட்டுட்டு அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்க்குறா. என்னடா இது, என்னடா நடந்துச்சு நைட்டு அப்படின்ட்டு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகுறா. இல்லை நம்ம போய் அவன்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே மேடம் எந்திரிச்சு வராங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே குக் பண்ணிகிட்ருக்கான். இவன்கிட்ட கேட்போமா இல்லை அடிச்சு போடுவானா, இல்லை கேட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு அவள் யோசிச்சுட்டே இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்ப என்னம்மா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு. எந்திரிச்சிட்டேன், சாப்பாடா எனக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன நேற்று நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே யோசிக்கிறா என்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் வேணா உனக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன், நீ உன்னோட பிரசிடெண்ட்டை கழுவி ஊற்றுன அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த மாதிரி ஆள்லாம் நான் கிடையாது, டீசெண்டான ஃபேமிலி சேர்ந்தவள நான், என் வாயிலேருந்து அப்பெல்லாம் வந்திருக்காதே அப்படின்னு. ஸோ அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போதே மேடமுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ வந்து ட்ரைனேஜ் குப்பை தொட்டி அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக திட்டிருந்திருப்பா. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹார்ட்டையே வந்து திருடிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாள்ல. அந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது. ஆத்தாடி என்ன இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கோமே, இவன் எப்படி எடுத்துக்கிட்டான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டுருக்கா. என்னம்மா பயங்கரமாக யோசிக்கிற, ஞாபகம் வந்துருச்சு போலையே அப்படின்ட்டு. அதுன்னு இழுக்கிறாள் அவ. இவன் பார்த்தீங்கன்னா என்ன எப்போ பார்த்தாலும் உனக்கு காசு தானா, நீலாம் பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ ஷாக் ஆயிடுறா. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு. ஆமாம் தூங்கும்போது கூட காசுன்னு தானே புலம்பிகிட்டு இருந்த. ஓ நீ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டியா. ஆமாம் காசு தான் எனக்கு ரொம்பவே முக்கியம், அந்த காசு தான் என்னோடய ஹார்ட்டே அப்படின்ட்டு அப்படியே சமாளிச்சிட்ருக்கா. அப்பா தப்புச்சண்டா சாமி அப்படின்னு. சரி வந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அட இருப்பா நான் போய் பல்லெல்லாம் விளக்கிட்டு வரேன், நானும் சுத்தமாக இருப்பேன் உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னா. தெரியும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் அவன் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஹீரோ வந்து கேட்டுட்ருக்கான், நீ எதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரனோடையே போய் நீ குடிச்சிட்ருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, நீ பொண்ணு தானா அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா யார் டேவிட்டா, அவன் ஃப்ரெண்டு எனக்கு, நாங்கள் எல்லோரும் ஒன்றா குடிப்போம், அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா. எது ஃப்ரெண்டா, உனக்கு அவனை எப்படி தெரியும், என்னோடய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தானே தெரியும், அவனை நம்பி எப்படி நீ நைட்லாம் போய் குடிச்சிட்ருக்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். அட டேவிட் வந்து ரொம்பவே நல்ல பையன்ப்பா, அவனோட வீடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, அந்த டிசைன்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, நீ அன்றைக்கி என்னை உள்ளே விட மாட்டேன்னு சொன்னியே, அப்போ அவன் தான் என்னை வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டான், ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா புகையுது. என்ன இவன் அவனை ரொம்பவே பாராட்டி பேசுகிறாளே அப்படின்ட்டு கடுப்பாகி எந்திரிச்சு போயிட்டுருக்கான். அவளுக்கு ஒன்றும் புரியல, இவன் ஏன் இப்படி போகிறான், சரி நம்மளுக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் போல் பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். ஹீரோவோட பேனா உடஞ்சி போச்சான். ஸோ அவனுக்காக பேனா வாங்கலான்ட்டு வெளியே வர ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா இடிச்சாடுறா. ஏம்மா உனக்கு கண்ணு தெரியாதா அப்படின்னு கத்த போகிறான். பார்த்தா இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு.
டார்லிங் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு. அதுவா, அது நான் கொஞ்சம் ஷாப்பிங் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் பார்த்தீங்கன்னா அந்த திங்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறான். ரொம்ப ஷாக் ஆயிடுறான். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது பயங்கரமான காஸ்ட்லியான பொருள். இது இது உனக்கா, நீயா வாங்கின அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. இல்லை இல்லை இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு வந்து அப்ராடில் இருக்கா, அவள் தான் இந்த திங்ஸ் எல்லாம் கேட்டா அப்படின்ட்டு. ஓ, அப்ராடில் இருக்கிற பொண்ணு வந்து உங்ககிட்ட இந்த பொருள்லாம் கேட்டுச்சா, எங்கே இருக்குது அப்படின்னு. அவ அவ வந்து ஃப்ரான்ஸில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது ஃப்ரான்ஸில் இருக்கிற பொண்ணு இங்கே இருக்கிற காஸ்ட்லியான பொருள்லாம் கேட்டுச்சா, சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்கா. ஒரு வேளை இவ வந்து ரொம்பவே ரிச்சான பொண்ணா, இவன்கிட்ட வந்து நடிக்கிறாளா அப்படின்ற விஷயங்கள் கரெக்டாக தெரியல. ஸோ அவள் அங்கேருந்து போனதுக்கப்புறம் பிஏ பார்த்தீங்கன்னா மண்டையை போட்டு பிச்சுக்கிறான். என்னடா அவ இவ்வளோ காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காளே, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு. அப்படியே தங்கச்சிக்காரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ளே வந்துட்டுருக்கா, ஹீரோட கம்பெனிக்குள்ளே. லியான்ஸு எங்கே இருக்காங்க, அவங்களோட டிசைன் எல்லாமே எனக்கு வேணும், இனி ஏன் மேனுஃபேக்சருக்கு வரல அப்படின்ட்டு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா லியான்ஸு வந்துட்டு வேலையை விட்டுட்டாங்க அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் சேர்மன் தான் அவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆனந்தமாயிருது. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. லியான்ஸோட அம்மா தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் பொண்ணை வந்து அந்த கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம் அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிற, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சும்மா இருக்கணும், பணக்கார பசங்களையா பார்த்து செடியூஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இவங்களுக்கா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. இந்தம்மா பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோவோட கம்பெனிக்கே வந்துடுது. ரிசப்ஷனில் போயிட்டு அந்த சின்ன பையங்க நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவங்க இல்லை மேடம் 2-3 நாளாக இங்கே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த அம்மாவும் ஜின்னுக்கு கால் பண்ணி பண்ணி பார்க்குது. ஆனால் அவன் தான் அங்கே மாட்டியிருக்கானே. ஸோ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. அப்போ நான் உங்கள் பிரசிடெண்ட்டை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே சேர்மன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, ஹாய் சேர்மன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அந்த அம்மா பார்க்குது, யார் நீ, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. நான் தான் லியான்ஸோட அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ நீ தானா அப்படின்னு மேலேருந்து கீழே ஒரு இலக்காரமாக பார்த்துட்ருக்க. உங்களுக்கு என்ன தெரியுமா, சரி எதுக்காக என் பொண்ணை வேலையை விட்டு தூக்குனீங்க அப்படின்னு. ஏன் தூக்குனீங்கன்னா, என்னோட பேரனை அவள் வந்து செடியூஸ் பண்ணுறா, அப்போ தூக்காமல் என்ன பண்ணுவாங்க, ஒன்றை மாதிரி தானே இருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருது. ஏய் வாயை மூடு, நான் யார் தெரியுமா, ஹேனோட ஒய்ஃபு. ஆமாம் ஆமாம், பெரிய ஒய்ஃபு. நீ அவரை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ண, ஒரு குடும்பத்தையே தானே அழிச்சிட்ட, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேச இந்த அம்மாவுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. ஒன்றை மாதிரி அடுத்தவங்க ஃபேமிலியை அழித்து நல்லா ரிச்சாக வாழ்கிறவங்கள பார்த்தாலே கடுப்பாயிட்டுருக்கு. மரியாதையை இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சேர்மன் சொல்ல, இந்தம்மா பார்த்தீங்கன்னா, ஏன்பா உன் புருஷன் வேறு யாராவது ஏமாற்றி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்டுருது. சேர்மனுக்கா செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. நேராக பிஏ கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ரெடி பண்ண சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இவன் வந்து கேட்குறான் என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு. ஹானோட கம்பெனி கொலாபரேஷன் வச்சுருக்காங்களே, அதை கேன்சல் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் தான் அப்படின்ட்டு. இவனுக்கா தூக்கி வாரி போடுது. ஹீரோ வேற இங்கே இல்லை, என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு புரியவே இல்லை. கேன்சலேஷன் டாக்குமெண்ட்டை வாங்கிட்ட தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கா. அவங்க அப்பாட்ட போய் கோவமாக கொடுக்க, என்னம்மா இது அப்படின்னு அவரும் வாங்கி பார்க்குறாரு. ஸோ செம்மையாக ஷாக் ஆகிடுறாரு. என்னாச்சு, ஏன் கொலாபரேஷனை கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுவா, உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரம் வாயை மூடுறியா, அவங்க என் பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசி அவளை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க, அப்போது நான் போய் கேட்க மாட்டேனா அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், உங்களை மாதிரி தானே இருப்பா, உங்களை மாதிரி தான் பணக்கார பசங்களை செடியூஸ் பண்ணி அவள் ரிச்சாக வாழணும்னு ஆசைப்படுவா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா வாயை விட்டுட்டுருக்கா. இவங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அப்பா திட்டி விட்றாரு, இங்கே பாரு பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா, ஃபஸ்ட் இங்கேருந்து போ அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஆஃபீஸை பாருங்கள், ரொம்பவே கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குல்ல, எல்லாமே என்னால் தான் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஹீரோயினை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு இவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஹானை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் தங்கச்சிக்காரியும் வந்துடுறா. ஏய் ஒரு நிமிஷம் இல்லை, ஆனால் அந்த கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக நீ என் கம்பெனிக்குள்ளே தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்ட்டு. நான் எதுக்கு உன் கம்பெனிக்கு வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லும்போது, ஒன்னால தான் அந்த கொலாபரேஷனுமே கேன்சல் ஆயிடுச்சு, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்ட்டு.
எது என்னாலயா? சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத. உன்னாலேயும் உன்னோட முட்டாள் அம்மானாலேயும் தான் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. மரியாதையாக அந்த சேர்மன் கிட்ட போய் முட்டி போட்டு மன்னிப்பு கேளு. இதுக்கப்புறம் உங்கள் பேரனை நான் செடியூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த கொலாபரேஷனை நீங்கள் திரும்ப கொடுங்க அப்படின்னு இவ கடுப்பாயிர போடி போய் வேறு வேலை இந்த பாரு அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரொம்பவே திமிரா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனால் இவளுக்கு வந்து இந்த கொலாபரேஷன் வந்து கேன்சல் ஆகிருக்கும் அப்படின்ற தாட்டெல்லாம் இல்லை. இவள் பொய் சொல்கிறாளோ அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. நேராக ஹேனை போயிட்டு மீட் பண்ணும்போது அவர் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ரொம்பவே நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாங்க. ஸோ அவனோட சிச்சுவேஷன் நானும் கேள்விப்பட்டேன். நீ பேசாமல் நம்ம கம்பெனிக்கு வந்துடுறேன் அப்படின்னா, இல்லை அங்கிள், இந்த கம்பெனிக்கு வர்றதுக்கு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்ட்டு. சரிம்மா, உனக்காக ஒரு நல்ல பொசிஷன் எப்போவுமே காத்துட்ருக்கோம், நீ வரும்போது கண்டிப்பாக வந்துக்கரலாம். அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் என்னாச்சு, ரொம்பவே சீரியஸா அப்படின்னா, இல்லைம்மா ஹெல்த்னால தான் இருக்குது, ஆனால் மென்டலி ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கா, உன்னை நினச்சி ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ கூட அந்த சேர்மன் கிட்ட போய் பயங்கரமாக சண்டைலாம் போட்டு வந்திருக்கா அப்படின்ட்டு. என்ன சொல்கிறீங்க, அப்போ அந்த கொலாபரேஷன் கேன்சல் ஆனது உண்மை தானா அப்படின்ட்டு. இவரும் ஆமாம் அப்படின்ட்டு மண்டையாட்ட அவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நம்மனால இந்த கம்பெனியில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. அதே சமயம் ஹீரோவோட ஆஃபீஸில் காட்டுறாங்க. அந்த ஹைனா இருக்கல்ல, அவளும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடா நினச்சிட்ருக்கீங்க, எங்களை இப்படி அலைய விட்டுட்ருக்கீங்களா அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஏங்க, இன்றைக்கி தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ண மாட்டிங்களா, இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கு இன்சார்ஜாக இருந்தவங்க கொஞ்சம் பிரச்சனையில் இருக்காங்க, ஸோ தள்ளி போட்டிருக்கோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து ரொம்பவே வலிஞ்சு வலிஞ்சு பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஓகே சொல்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போக ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாக அவனோட ரூமுக்கு வர பிஏ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருக்கான். சேர்மன் வந்துட்டு இந்த கொலாபரேஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. ஏன்னா ஹார்ன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான கிளாத்ஸை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ரொம்பவே லாஸில் போகும் அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த சேர்மனை மீட் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா, எப்படி என் வீட்டுக்கு வந்து என் மூஞ்சி பார்க்குற அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதுக்காக நீங்கள் எதுக்காக ஹேண்ட் கம்பெனியோட கொலாபரேஷனை கேன்சல் பண்ணீங்க, அவங்க நல்ல குவாலிட்டியான கிளாத் எல்லாத்தையுமே தானே கொடுத்தாங்க, அப்புறம் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுது. நான் தான் சேர்மன், என் கம்பெனிக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்றத நான் தான் முடிவெடுப்பேன், ரோட்டில் போகிற நாய்ங்களாம் வந்து எங்கிட்ட பேசக்கூடாது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊற்றிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோ உள்ளே வந்துட்டுருக்கான். ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மாவுக்கு கடுப்பாயிட்டுருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா கர்ஷீஃபெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான், மூஞ்சை தொடச்சிக்கோ அப்படின்ட்டு. வர வர நீங்கள் பண்ணுற வேலைகள்லாம் பார்க்கும்போதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, உங்கள் மேலே இருக்கிற ரெஸ்பெக்ட் எனக்கு குறைஞ்சிட்டே போகுது அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா, என்ன எவ்வளோ தைரியம், என்னையவே எதிர்த்து பேசுவியா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எதுக்காக ஹேண்ட் கம்பெனியோட கொலாபரேஷனை கேன்சல் பண்ணீங்க, யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க, அது மட்டும் இல்லாமல் லியான்ஸுவே நீங்கள் ஃபயர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்படியே போனால் கம்பெனி ரொம்பவே லாஸ் ஆகிடும், எல்லாமே ஒன்னால தான், யாருக்குமே தெரியாமல் இவ்வளோ கம்பெனியில் நீ வந்து சேர்த்துக்கிட்டில்ல, அதனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. பிஸ்னஸ் வேறு, பர்சனல் விஷயங்கள் வேறு, ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா போட்டு குழப்பாதீங்க, அது நம்ம கம்பெனிக்கு தான் ரொம்பவே ஆபத்து அப்படின்ட்டு. ஆனால் இந்த அம்மா வந்துட்டு அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, மேனேஜ்மெண்ட் பவர் எல்லாமே என் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2-3 நாளில் இவங்களை திரும்ப கூப்பிடல அப்படின்னா நானே இவங்களை வந்துட்டு திரும்ப கூப்பிட்டுப்பேன், அப்புறம் அந்த கேன்சலேஷன் எல்லாத்தையுமே நானே வந்துட்டு ரெக்யர் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்ருக்கு. என்னடா இவ்வளோ நாள் உன்னை நான் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு என்னவே நீ எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியா, அதுவும் இவளுக்காக, இதுதான் உன்னோட லாயலிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் என்னை வளர்த்தீங்க, அதுக்கு உங்களுக்கு நான் ரொம்பவே நேர்மையாக தான் இருந்திருக்கேன், ஆனால் இதையே நீங்கள் சொல்லி சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நான் பயப்பட போகிறதே கிடையாது, ஸோ எது கரெக்டோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல, ஓ எனக்கு இப்போ தான் ரொம்ப டவுட்டாக இருக்குது, 2 பேரும் சேர்ந்து எனக்கு எதுவும் ஆப்போசிட்டாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து 2 பேரும் வெளியே போங்க அப்படின்ட்டு சேர்மன் பார்த்தீங்கன்னா கத்திடுது. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக அங்கேருந்து வந்துட்டுருக்கா. பின்னாடியே ஹீரோ வரானா. இவ பார்த்தீங்கன்னா காரெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கா. வேகமாக ஹீரோ வந்து, எங்கே போயிட்டுருக்க, போய் காரில் உட்காரு அப்படின்னு.
ஏன்பா நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியோட பிரசிடெண்ட்டு சிஇஓ, நான் வந்து ஒரு குட்டி எம்ப்ளாயி, நான் நடந்து போய்ப்பேன், எனக்கு 2 கால்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நீ ஏன் போய் காரில் உட்காரல அப்படின்னா நான் உன்னை தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு. இவள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, என்னடா இப்படி இறங்கிட்ட அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா காரில் போய் உட்காந்துட்ருக்கான். அப்போ ஹீரோ பார்க்குறான், அவள் ரொம்பவே சுகமாக இருக்காளா. ஸோ ஷீட் பெல்ட் எல்லாம் போட வரும்போது அவள் பார்த்தீங்கன்னா நானே போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆமாம் நீ கிழிச்ச அப்படின்ட்டு இவனே பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் பெட் எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்ருக்கு. அதே சமயம் சேர்மனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஏ டேப்லெட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ சேர்மன் வந்து கேட்குது, இந்த ஹீரோ பையன் வந்து ரொம்பவே மாறிட்டான்ல, ஏன்னா முன்னாடி நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும்தான் கேட்பான், இப்போல்லாம் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படிலாம் தெரியல, அவர் ரொம்பவே நேர்மையாக தான் உங்களுக்கு இருக்கார், ஏன்னா தப்புனா தப்புன்னு சொல்கிறாரு, கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் உங்களுக்கு எந்த விதத்துலையுமே துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக தான் சொல்லிகிட்ருக்காரு. அதே சமயம் பிஏவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே எக்ஸ்பென்சிவான காரில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதை இவன் பார்த்தோன்னா ஷாக் ஆயிடுறான், என்னடா இது நம்ம ஆள் இந்த காரில் வந்துட்டுருக்கே அப்படின்னு. அப்படியே இந்த காரை சுற்றி சுற்றி பார்த்துட்டு போய் நின்றுட்டுருக்கானா. இவளும் பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கா. டார்லிங் நீயா, இந்த கார் யாரோடது அப்படின்ட்டு கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அது என்னோடது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இது உன்னோட தான் அப்படின்ட்டு இவன் ஷாக்காக, இல்லை 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 இல்லை, அது ஃப்ரான்ஸில் என் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேன்ல, அவளோட காரு தான், நான் வந்து சும்மா ஓட்டி பார்க்கலாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா அப்படின்ட்டு இவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் ஆகிட்டே. இதுக்கப்புறம் சேர்மனை மீட் பண்ணுறதுக்காக தங்கச்சிக்காரி வந்திருக்கா. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சேர்மன் வந்து கேட்குது, சரி சொல்லு, எப்படி லியான்சுவையும் நீ ஜின்னையும் பிரிக்க போகிற அப்படின்ட்டு. நான் அந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நீங்கள் கேன்சல் பண்ணிங்கல்ல அந்த கொலாபரேஷனை நீங்கள் வந்து திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுது. ஓ அப்போ நீ வந்ததுக்கான உண்மையான இன்டென்ஷன் இதுதான், எதுக்கு இதையே நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஃபஸ்ட்டு லியான்சு வந்தா அப்புறம் நீயா அப்படின்ட்டு. இவளுக்கு ஷாக் ஆகிடுது, என்னது லியான்சுவா அப்படின்ட்டு. அப்போ தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஓ நீங்கள் எல்லாருமே ஒரே ஃபேமிலியில் அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா கடுப்பாயிரா. இங்கே பாருங்கள், அவளும் நானும் எப்போவுமே ஃபேமிலி ஆக முடியாது, நல்லா யோசிச்சு பாருங்கள், எங்கள் அப்பாவை எங்கிட்டேருந்து திருடிட்டாங்க அவங்க அம்மா வந்து ரொம்பவே கேவலமான ஒருத்தவங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் வாயை திறந்தாலே போய் ரொம்பவே மோசமான ஒருத்தி. இவன் எப்படி எனக்கு ஃபேமிலி ஆக முடியும்? அவள் உங்களுக்கு என்ன பண்ணாலோ அதே மாதிரி தான் இவன் வந்துட்டு எனக்குமே பண்ணிகிட்ருக்கா. ஸோ எனக்குமே அவள் எதிரி தான் அப்படின்னா ஓகே தான், என்ன பிளான் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் இவனை இந்த மாதிரி பூட்டி வச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே தான் அவனுக்கு கோவம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவனை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு என்ன சொல்கிற. அப்போ அவன் லியான்சுவை தேடி போக மாட்டானா அப்படின்னு. போகட்டும், அதுதான் நம்மளுக்கும் வேணும், ஏன்னா அவளோட ஒரு பக்கம் வந்து அவனுக்கு தெரியாது. ஸோ அவனே நேரடியாக பார்க்கட்டும் அவள் எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அப்போ தான் ஃபுல்லாகவே அவட்டேருந்து பிரிஞ்சு வருவான் அப்படின்ட்டு. ஓ இதுவும் நல்லா தான் இருக்குது, சரி தற்போதைக்கு நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு பிளான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் எவ பார்த்தீங்கன்னா ஜின்னோட ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கா. அங்கே அவன் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் உட்காந்து முக்கிட்டு இருக்கான். நீ எங்கே எதுக்கு வந்த, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இங்கே பாரு, நான் உன்னை இங்கேருந்து வெளியே கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா, என்ன சொல்கிற, அதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு ஜின்னு கேட்கும்போது, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதான பார்த்தேன், ஈஸியாக எதுவும் கிடைக்காது அப்படின்ட்டு அவன் கடுப்பாயிட்டு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இனி ஒரு 3 எபிசோடில் இந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அப்படியே செகண்ட் சீசனை நம்ம கண்டினியூ பண்ணுவோமா வேணாமா அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கள். செகண்ட் சீசன் பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூட்டியாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.